அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024 சிம்ம ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். 12 ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஷ ராசி முதல் கடக ராசி வரை ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இன்றைய பதிவுல 2024 ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். காலச்சக்கரத்திற்கு 5வதாக இருக்கக்கூடிய ராசி சிம்மம். ராசியின் அதிபதி சூரியன். மேஷம் மற்றும் சிம்ம ராசி எல்லாம் பார்த்தோம்னா நெருப்பு தன்மை உடையது. அதனால இந்த ராசிக்காரர்கள் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ராசியின் குறியீடு சிங்கம். எப்படி சிங்கம் காட்டிற்கு ராஜாவாக இருக்கோ அதே போல இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பார்கள். எந்த ஒரு செயலை கையில் எடுத்தாலும் அதில் வேகம் அதிகமாக இருக்கும். தனக்கு ஒரு நபரை பிடித்து விட்டால் அவர்களுக்கு எந்த உதவிகளை வேணாலும் செய்ய துணிவார்கள். அதே போல தனக்கு பிடிக்காத நபர்கள் இருக்கும் திசையில் தலை வைக்க கூட மாட்டார்கள். ராசியின் அதிபதி சூரியனாக இருப்பதனால கோபத்தின் உச்சத்தை தொடுவார்கள். அதே நேரத்தில் அந்த கோபம் நிலையாக இருக்காது. விரைவாக அந்த கோபத்திலிருந்து இறங்கி வருவார்கள். கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும்ன்ற பழமொழி சிம்ம ராசிக்காரர்களுக்குத்தான் சரியாக பொருந்தும். யார் தவறு செய்தாலும் அதை தைரியமாக தட்டி கேட்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்பாங்க. அதே போல தன்னுடைய மேலதிகாரியே தவறு செய்தாலும் அதை தைரியமாக சுட்டி காட்டக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல இந்த ராசிக்காரர்களுக்கு அடிமை தொழில் சுத்தமாக பிடிக்காது. பிசினஸ் பண்ணணும், வியாபாரம் செய்யணும்ன்ற ஆசைதான் அதிகமாக இருக்கும். இன்கேஸ் அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் ரொம்பவுமே இண்டிபெண்டன்ட்டா சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. உயரதிகாரிகளுடைய கட்டுப்பாடுகளுக்கு இவங்க அடிபணிய மாட்டாங்க. சிம்ம ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முடிவுகள் எடுக்கிறதுல தனக்குத்தான் அதிகமான உரிமை இருக்குன்னு டாமினேஷன் காட்டுவாங்க. பெயரளவிற்கு மற்றவர்கள் கிட்ட ஆலோசனைகளை கேட்டாலும் கூட இறுதியில் இவர்களுக்கு பிடித்தமான முடிவுகளைத்தான் எடுப்பாங்க. யார்கிட்டயுமே அறிவுரைகள் கேட்க மாட்டாங்க. தனக்கே எல்லாம் தெரியும்ன்ற அந்த அசாதாரணமான தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். சில நேரங்கள்ல இந்த அதீத தன்னம்பிக்கை தான் சில சறுக்கல்களுக்கு காரணமாக அமையும். அதீத வேகமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் விவேகத்தையும் சேர்த்து கொண்டால் இவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தூள் பறக்கும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பொதுவாகவே ஆண்டு பலன்களை கணிக்கும் பொழுது 4 முக்கியமான கிரகங்களை எடுத்துக்கொள்வதுதான் வழக்கம். குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகு கேது. 2024 ஏப்ரல் மாதம் வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மிகவும் சாதகமான நிலையில இருக்காரு. 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசியையே பார்ப்பதனால மனதில் தன்னம்பிக்கை, தைரியம், உற்சாகம் பிறக்கும். முதலாவதாக தொழில், உத்தியோகம் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரனின் நட்சத்திரமான பூரத்தில் தாங்க இந்த புத்தாண்டு பிறக்குது. குருவின் பார்வையும் சாதகமா இருக்கிறதுனால 2024 ஏப்ரல் மாதம் வரை தொழில், உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். சிம்ம ராசிக்கு கிடைத்த குருவின் பார்வையும் அத்துடன் நிறைவு பெறுகிறது. 7க்குரிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் முழு ஆட்சி பலத்துடன் சிம்ம ராசியை பார்க்கிறார். கண்டக சனியின் பார்வை சிம்ம ராசியில் படுவதனால சற்று ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். ஏப்ரல் மாதம் வரை குருவின் பார்வை இருந்ததனால சிம்ம ராசிக்காரர்கள் ஓரளவிற்கு நீங்க சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் குருவின் பார்வையும் இல்லாததனால தொழில், உத்தியோகம், வியாபாரம்னு எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்தில் குரு பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். 7ஆம் இடத்து சனியின் பார்வை, 10ஆம் இடத்து குரு, 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் கேது. இந்த கிரக நிலைகள் அந்த அளவிற்கு சாதகம் கிடையாதுங்க. அதனால உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும். உயரதிகாரிகளுடைய அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகரிக்கும். மனதிற்கு பிடிக்காத ஜாப் லொகேஷன் சேஞ்ச் ஏற்படும். வேலையை விட்டு நிற்கலாம்ன்ற அளவிற்கு கொஞ்சம் பிரஷர் அதிகமாகும். சக ஊழியர்கள் கிட்ட பேசும் பொழுது வார்த்தையில் கவனம் இருக்கணும். 2ஆம் இடத்துல கேது இருப்பதனால நிறைய பாலிடிக்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 2024 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தொழில்
தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்க நிறைய முதலீடுகளை நீங்க செய்ய வேண்டாம். இருக்கிற பிசினஸ் அப்படியே ஸ்மூத்தா நீங்க ரன் பண்ணிக்கிட்டு வாங்க. இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம், தனஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்காரு. 8ஆம் இடத்தில் ராகு மறைவு ஸ்தானத்துல இருக்காரு. மேலும் ராசிக்கு சனியின் கண்டக பார்வையும் இருப்பதனால குடும்ப விவகாரங்களில் மூன்றாவது நபரின் தலையீட்டை நீங்க தவிர்க்கணும். மூன்றாம் நபரால் குடும்பத்தில் கலகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் தனஸ்தானத்தில் கேதுவின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால திடீர் செலவுகள், எதிர்பாராத மருத்துவ செலவுகள்னு ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியான செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். பணத்தை சேமிக்க முடியாத ஒரு நிலை உருவாகும். மேலும் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. உங்களை அறியாமலேயே கடுமையான வார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நீங்க கையாளணும். 10ஆம் இடத்தில் இருக்கும் குருவின் பார்வை 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு கிடைப்பதனால மே மாதத்திற்கு பிறகு புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை கிடைப்பதனால புதியதாக வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, மேலும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பேங்க் லோன் மற்றும் தனியார் கிட்ட இருந்து சுலபமாக கடன்கள் கிடைக்கும். 2024 மே மாதத்திற்கு பிறகு நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா சுகஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்குது. 6ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதனால உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருந்தாலும் கூட சரியான மருத்துவத்தினால் அந்த நோய்கள் அனைத்தும் குணமாகும். 6ஆம் இடம் ரோகத்தை குறிக்கக்கூடியது. குருவின் பார்வை கிடைப்பதனால அந்த இடம் புனிதமாகுது. சோ கண்டக சனியால் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் 6ஆம் இடத்தின் குருவின் பார்வை உடல் ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்கும். செல்ஃப் மெடிகேஷன் மட்டும் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு சின்ன தொந்தரவுகளாக இருந்தாலும் உடனே மருத்துவரை நீங்க அணுகணும். அடுத்ததாக திருமணம்னு வரும்பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திற்குரியவர் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கான வரன் உங்களுக்கு அமையும். ஏப்ரல் மாதத்திற்குள் திருமண முயற்சியை நீங்க தீவிரப்படுத்தினால் நல்ல வரன் உடனடியாக அமையும். குடும்பஸ்தானத்தில் கேது திருமண தடைகளை ஏற்படுத்தினாலும் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி இருந்தால் தடைகள் அனைத்தும் நீங்கி விரைவாக திருமணம் கைகூடும். அடுத்ததாக மாணவர்கள்னு வரும்பொழுது கல்வியில் எந்த விதமான தடைகளும் கிடையாதுங்க. புதியதாக நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களால் ஆதாயமும் ஏற்படும். ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். நீங்க படிக்கணும்னு நினைச்ச காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும். மே மாதத்திற்கு பிறகு கல்வியில் சில இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும். அடுத்ததாக சிம்மராசி பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. ஆண்டின் துவக்கத்திலேயே 9ஆம் இடத்தின் குருவின் பார்வை 5ஆம் இடத்திற்கு கிடைப்பதனால குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். அவர்களுடைய கல்வி மற்றும் செயலின் மூலமாக நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். நெருங்கிய உறவினர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக நல்ல செய்தி வரும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இதற்கு குருவின் பார்வை கிடைப்பதனால பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். பூர்வீக நிலத்தில் வீடு கட்டுவது அல்லது அந்த இடத்தை விற்று வேறு இடத்துல நிலம் வாங்குவது அல்லது வீடு வாங்கும் கட்டும் சூழ்நிலை உருவாகும். அடுத்ததாக பரிகாரங்கள்னு வரும்பொழுது ஒவ்வொரு பிரதோஷம் அன்னைக்கும் சிவபெருமானுக்கு உங்களுடைய கையால் வில்வ இலைகளை நீங்க வாங்கி கொடுக்கணும். மாதத்திற்கு ஒரு முறையாவது சிவன் கோவிலுக்கு போய் உங்களுடைய பெயர்ல ஒரு அர்ச்சனையை நீங்க பண்ணிட்டு வாங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த அர்ச்சனையை நீங்க செய்யலாம். கண்டக சனி நடப்பதனால மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த அளவிற்கு நீங்க அன்னதானம் செய்றீங்களோ அந்த அளவிற்கு சந்தோஷமான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்
பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா கன்னி ராசிக்கான புத்தாண்டு பலன்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.